1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அந்த அடையாளங்கள் எல்லாம், ஆமா, அதுல இந்த ஒரு அடையாளம் மட்டும்தான் நடந்துச்சு, இது மட்டும்தான் நடந்துச்சு இல்ல, சொல்லப்பட்ட எல்லாமே. ஒரு தேவ பிள்ளை முதலாவது உறுதியா மனதில் எழுதி வைக்க வேண்டிய காரியம், என் ஆண்டவர் ஏதோ சொல்லி 1-2 வார்த்தைகளை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர் அல்ல. என்கிட்ட என்ன வார்த்தை பேசினாலும், எத்தனை வார்த்தை பேசினாலும் அது சொன்னது போல நடக்கும்னு நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சவுலுக்கு சொல்லிவிட்டு அதை இன்னொருத்தங்க கண்ணுல பார்க்க கர்த்தர் விடல. சவுலுக்கு சொன்னது சவுல் கண்கள் பார்த்தது, எனக்கு சொன்னது என் கண்ணு பார்க்கணும்னு நம்புறவங்க சத்தமாய் ஆமே. இன்னைக்கு நமக்கு புரியாதது என்னன்னா, சவுலுக்கெல்லாம் உடனே காண்பிச்சாச்சு, ஆனா நமக்கு இன்னும் உடனே காட்டல. சீக்கிரமா சவுல் வாழ்க்கையில் அந்த காரியத்தை பார்க்கிறான். இன்னைக்கு ஏன் நமக்கு அதை சீக்கிரத்துல பார்க்க முடியல? சொல்லப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, சொல்லப்பட்டு பல நாட்கள் ஆகிவிட்டு, இன்னும் ஏன் என் கண் அதை பார்க்கவில்லை? ஆமென். அப்பதான் அந்த வசனத்திலேயே அதற்கான சொல்யூஷனை கர்த்தர் காண்பித்து தந்தார். அந்த அடையாளங்கள் நேரிடுவதற்கு முன்பாக சவுலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். எதுக்கு அப்புறம் அடையாளம் நடக்குது தெரியுமா? சவுலுக்குள்ள ஒரு மாற்றம் வந்த பிறகு. நம்ம எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? ஏன் முன்னாடி மாற்றம் வரணும். ஆனா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கிறாருன்னா, உனக்குள்ள என்ன மாற்றம் வந்து. சவுலுடைய இருதயம் மாறினதும் பைபிள் சொல்லுகிற சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினது. ஒரு வார்த்தையை சபைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்த விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருகிறார் என்றால், ஒரு நன்மை செய்வது தேவ சித்தமானால் அதை செய்து அனுப்பிடுவார். ஆனா நன்மையை செய்து அனுப்பாம ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தாரார்னா, அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏற்றார் போல் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார் என்று அர்த்தம். இருதயம் மாறுது பாருங்க. சவுல் மாறுகிறார். அவர் எப்படி மாற்றணும் விரும்புகிறாரோ அப்படி ஒரு மாற்றம் சவுலுக்குள் உண்டானது. பைபிள் சொல்லுகிறது, அவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினம் நிறைவேறினது. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை இதுல ஒரு இந்த காரியத்துல ஒரு மாற்றம், இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வராத, இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம், இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்ற, உனக்குள்ள மாற்றம் வராம, உனக்குள்ள ஒரு மாற்றம் வராம. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார், எனக்காக உருவாக்கப்பட்டதை நான் பார்க்க அவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.